நீங்கள் சொல்கிற மாதிரி என்னோட ஹாப்பி பர்த்டே இன்னைக்கு. ஸோ தேங்க்யூ, நீங்கள் எல்லாரும் என்னை வாழ்த்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஆஃபர் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணுன்னு புதுசாக எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாரும் பார்த்துருக்காங்க. டுடே நிறைய பேருக்கு தெரிய வரும். எனக்கு எப்படி வந்து நான் முதல்ல தாமிரபரணி படம் வந்து ராமேஸ்வரம் முகாமில் வந்து காட்டணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் கேட்கும்போது அப்போதான் தெரிய வந்தது அத்தனை முகாம்கள் இருக்குன்ட்டு. ஆனால் எனக்கு ஆஃபர்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் தெரிஞ்சதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. 2013 த்ரூ ஃப்ரெண்ட் என்னோட அண்ணி ஸ்ரேயா தான் சொன்னாங்க. தேர் காமன் ஃப்ரெண்ட்ஸ் டு பூங்கோதை. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் ரீஹாபிலிட்டேஷன், they're doing rehabilitation for refugees அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் சந்திரஹாசன் சாரும் பூங்கோதை என்னை இன்வைட் பண்ணாங்க. ஐ திங்க் 2013 நினைக்கிறேன். அப்போதான் எனக்கே தெரிய வந்தது. நான் படித்தது டான் பாஸ்கோ, எங்கிட்ட தான் ஸ்கூல் லாயலா காலேஜில். பட் எனக்கே வந்து அந்த அவேர்னஸ் தெரியல. I didn't know that this organization existed and they are extending so much help to refugees. இப்போ on my left என்னோட லெஃப்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து they belong to Sri Lanka. I won't call them as refugees. பட் ஒரு எக்ஸாம்பிள், தன்னம்பிக்கைக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து எங்கிட்ட இருக்காங்க நிறைய பேர். நான் ஒவ்வொரு முறை நான் ஆஃபருக்கு போகும்போது ஐ டேக் பேக் இன்ஸ்பிரேஷன். அது இன்ஸ்பிரேஷன்ன்றது ஃபார் எவ்ரி திங், நாட் ஓன்லி ஃபார் மை கெரியர் பட் பர்சனல் லைஃப் கூட நிறைய விஷயங்கள். நான் ஏன் இங்கிட்ட நிற்கிறேன்னா, நிறைய பேருக்கு யோசிப்பாங்க எதுக்கு இவன் திடீர்னு வந்து ஸ்ரீலங்கன் தமிழர்களுக்கு இந்த ஷூ சாக்ஸ் கொடுக்கறது எதுக்குன்னு. ஒன்றும் இல்லைங்க, தயவுசெய்து தப்பாக நினைக்க வேணாம். இது நான் அரசியலுக்கு போகிறதுக்காக மறுபடியும் நான் சொல்ல வேண்டிய கட்டாயம், இது அரசியலுக்கு நோக்கி போகிறதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம் அல்ல. நான் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். when it comes to social service, இங்கிட்டு போனால் இது நல்லது பண்ணலாம், இல்லை லெஃப்டில் போனால் இப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு நானாக ஒரு பொறுப்பு ஏற்றுக்கிட்டேன். ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் எப்போவுமே ஒரு அட்ரஸ் கேட்கணும்னு அவங்க தான் கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐ வாண்ட் டு பி அ டிராஃபிக் கான்ஸ்டபிள் ஃபார் சோஷியல் அவேர்னஸ் அண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். மேற்கொண்டு யாராவது நாளைக்கு டிவியோ இல்லை இந்த விஷயம் கேள்விப்படும் போது they can always come forward to fund these kids, these lovely kids. ஷூன்றது வந்து இப்போதான், அதாவது அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்காங்க, என்னை நல்லபடியாக படிக்க வச்சுருக்காங்க, எல்லா விஷயமும் எனக்கு இப்போ பண்ணி கொடுத்துருக்காங்க, ஆல் த லக்ஸுரிஸ். ஸோ இன்னைக்கு வந்து அந்த ஷூன்றது எவ்வளோ முக்கியமான விஷயம். இந்த குழந்தைங்களுக்கு ஷூ கொடுக்கும்போது அவங்களோட முகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷம் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் த பேசிக் திங் ஃபார் எஜுகேஷன் பண்ணுறது ஒரு பக்கம், பட் அவங்கள வந்து நல்லபடியாக ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸோ அந்த வகையில் ஷூஸ் அண்ட் சாக்ஸ் இஸ் அ வெரி இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் அ ஸ்டூடெண்ட். ஸோ I wanted to be part of this program. Tom Shoes வந்து they've given around 4,50,000 shoes. அதில் இப்போ 1,10,000 shoes, 90,000 to நம்ம இந்திய மக்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் 20,000 ஷூஸ் வந்து அகதி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுக்கப்பட்டது. இதில் வந்து ஒரு சாக்ஸ் 1,10,000 பேர் சாக்ஸ் தேவைப்பட்டது. ஸோ நான் இம்மீடியட்லி எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அது நிறைய பேர் மீடியாவில் இருக்காங்க. நான் நேற்றே சொன்னேன் ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன், அது மைண்டில் வச்சுக்கிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஹெல்ப் கேட்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இதுதான் அந்த ஹெல்ப்பு. 1,10,000 பேர்ஸ் ஆஃப் சாக்ஸ் திரட்டணும். ஒரு பேர் ஆஃப் சாக்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் 20 ரூபா. அந்த ஒரே மனிதர் அவ்வளோ விஷயம் பண்ணும்போது பெரிய விஷயமா தெரியும். ஆனால் சுற்றி இருக்கிற நெட்ஒர்க் வச்சுக்கிட்டு பண்ணும்போது அது ரொம்ப சின்ன ஒரு விஷயமா தோணும். ஸோ தயவுசெய்து ப்ளீஸ் டூ கம் ஃபார்வர்ட். நீங்கள் பண்ண போகிற இந்த விஷயம் டெஃபினட்டாக யூ வில் ஹேவ் த பிளெஸிங் ஃபார் லைஃப் லாங். அன்னைக்கு மட்டும் இல்லை, பட் லைஃப் லாங் யூ ஹேவ் அ பிளெஸிங். ஸோ என்னோட இன்னைக்கு ஐ ஆஃபர் டு கிவ் த ஃபர்ஸ்ட் 10,000 பேர் ஆஃப் சாக்ஸ் டு த கிட்ஸ். இப்போ டாப் இன்ஜினியர்ஸ் வந்து இது கேள்விப்பட்டு they have given the first donation which we have given to offer. So it's ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் நோக்கி தான் அகதிகள் அத்தனை பேரும் இத்தனை வருஷம் ஒரு தன்னம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இட் லுக்ஸ் பிரைட் ரைட் நவ். அதுதான் சார் சந்திரஹாசன் சார் சொன்னது. அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்ததுன்னா கண்டிப்பா எல்லாரும், நானும் இல்லை இந்த சமுதாயமே சந்தோஷப்படும். இந்த ஒரு விஷயம்
ஆஃபர் பண்ணுற இந்த குழந்தைங்களுக்காக இந்த டே கேர்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 55 90 நர்சரி ஸ்கூல் இருக்குது த்ரூ அவுட் தமிழ்நாடு. ஸோ 1,67,500 செலவு அந்த டீச்சர்ஸ்க்கும் அந்த குழந்தைகள் படிக்க வைக்கிறதுக்கு. மாதம் வந்து ஏன்னா என்னால் திரட்ட முடியல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். பட் திஸ் வில் பி அ ரெகுலர் ஃபீச்சர். இதில் வந்து நான் அந்த பட்டியல் வந்து இதில் வந்து நடிகர்கள் இருக்காங்க, தயாரிப்பாளர்கள் இருக்காங்க, மீடியா நண்பர்கள் இருக்காங்க, காமன் பப்ளிக்கில் இருக்காங்க. எல்லா வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல வந்து அந்த 1,67,500 பங்கு இருக்கு அடுத்த மாதத்துலேருந்து. அது வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். இன்க்ளூடிங் மிஸ்டர் டி சிவா, என்னோட நண்பர். அவர் மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து தேவ் கம் ஃபார்வர்ட் டு பி பார்ட் ஆஃப் தட் அந்த தொகை. ஸோ ஒவ்வொரு மாதமும் வித்தவுட் ஃபெயில் லைஃப் லாங் வாழ்நாள் பூரா நான் வந்து ஐ வில் ஃபெசிலிட்டேட் ஃபார் தீஸ் சில்ட்ரன் அப்படின்னு நான் உறுதி கொடுத்துக்கிறேன். And thank you all for coming. அடுத்தடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் போனோம். I just want to tell everyone that please do come forward and இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த கிடைக்கிற சந்தோஷம் வேறு எந்த விஷயத்துலையும் சந்தோஷம் கிடைக்காது. எஜுகேஷன், அதுக்கு அப்துல் கலாம் ஐயா அவர்களோட கனவு வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் நான் முயற்சி செய்கிறேன், அது நினைவாக்குறதுக்கு. உங்களுக்கும் அதில் பங்கு